ஹே பாப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஸ்கூலுக்குலாம் போறியா? போறேன். அப்புறம் ஸ்ருதி, நீ என்ன பண்ண போற? ஆ, அது வந்து மாமா. இல்ல ஏன் கேக்குறேன்னா, ஒரு தடவை கேட்டா எக்ஸாம் எழுதி வேலைக்கு போக போறேன்னு சொன்னேன். இன்னொரு தடவை கேட்டா மேல படிக்க போறேன்னு சொன்னேன். என்னதான் உன் பிளான்? மாமா நான் வந்து இங்க பாரு ஸ்ருதி, படிக்க போறியோ இல்ல வேலைக்கு போறியோ, எதுவா இருந்தாலும் அதுக்கான முயற்சியை நீ எடுக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் குழந்தைங்களோட குழந்தையா விளையாடிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸ்ருதி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனா நான் பார்க்கும் போதெல்லாம் அவ சும்மா தானே இருக்கா. அதான் கேட்டேன் மாமா. நாங்களும் சொல்லத்தான் மாப்பிள்ள செய்யறோம். எங்க கேக்குறா? இத பாரு ஸ்ருதி, வாழ்க்கையில அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்க. இப்ப விட்டுட்டான்னு வை, அப்புறம் அவ்வளவுதான். வாழ்க்கையில நல்ல மாப்பிள்ள கிடைக்கவே மாட்டான். எவனையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு எப்படியோ வாழ வேண்டியதா இருக்கும். எதுக்கு அவளை இப்பவே பயமுறுத்துறீங்க? மாப்பிள்ள ஸ்ருதியோட நல்லதுக்கு தானே சொல்றாரு. விடுங்கத்த, இப்பெல்லாம் நல்லதுக்கு காலமே இல்ல. இப்படிதான் மதியோட தங்கச்சிக்கு அன்னைக்கு அட்வைஸ் பண்ண. என் தங்கச்சிக்கு அட்வைஸ் பண்ண நீங்க யாருன்னு மதி எனக்கு என்ன கேட்டா. சரி, அது வேற வீட்டு பொண்ணு. ஸ்ருதி நம்ம வீட்டு பொண்ணாச்சேன்னு நான் பேச மாட்டேன். அந்த அட்வைஸ் பண்ண கூட எனக்கு உரிமை இல்ல. மதி வீட்டுல உங்களுக்கு ஒரு அவமானம் நடந்துருச்சேன்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப பதறிட்டேன் மாப்பிள்ள. அதனாலதான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன், மன்னிப்பும் கேட்டேன். கேட்டீங்க தான், ஆனா அதனாலலாம் நான் வருத்தப்பட்டது இல்லைன்னு ஆயிடாது மாமா. மாமா சாரி மாமா. நம்ம கிளம்பலாங்க. கிளம்பலாம். அன்னைக்கே பார்த்தேன், ஸ்ருதி அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தா. அப்புறம் அவள மாதிரியே மாறிட போறா. கவனமா பாத்துக்கோங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான். ஸ்ருதியும் நல்ல பொண்ணுதான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் தப்பா நடந்துடாது. நம்ம கிளம்பலாம். நீ என்னம்மா பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க? மாமா விடுங்க மாமா. அவளுக்கு யாராவது சொல்லி கொடுத்திருந்திருப்பாங்க போல. நல்லதே பேசக்கூடாதுல்ல. கோச்சுக்காதீங்க மாப்பிள்ள. ஐயோ மாமா, கோச்சுக்கிறதுக்குலாம் இதுல ஒண்ணுமே இல்ல மாமா. நான் கிளம்புறேன் மாமா. வரேன். சரிங்க மாப்பிள்ள. வர சுரேஷ். நான் போய் மாப்பிள்ளைய வழி அனுப்பிட்டு சரிங்க. வரேன். எனக்கும் ஸ்டேஷன்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி சுரேஷ். வரேன் அண்ணி. சரி ரேவதி. வரேம்மா. சரிம்மா. ஆ. அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தப்பவும் அவரை சங்கடப்பட வச்ச. இப்பவும் சங்கடப்பட்டுட்டு போறாரு. அவர் வாய் சும்மா இருந்தா சங்கடப்பட்டுட்டு போக வேண்டிய அவசியமே வந்திருக்காது. அவரு வாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை பூரா உன் வாய்க்கு தான். அப்பா, இப்படி ஒரு வாயாடிய நான் பார்த்ததே இல்ல. என்ன பேச்சு பேசுற? உன் வாய்க்கு ஒரு நாள் பெருசா ஒரு 7.5 இழுத்துட்டு தான் வரப்போற. உங்க வண்டி சர்வீஸ்ல இருந்து எப்போ வருது? வந்துடும்பா, கொஞ்ச நேரத்துல வந்துடும். விடுங்க, இதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. இது உங்களோட நாள். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இதான் நீ கோயிலுக்கு போற லட்சணமா? கோவிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்து பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்க. குழந்தைங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஃபன் பண்ணிட்டு இருக்க. ஃபன் இல்லங்க. பேசாத. வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. உன் தம்பிக்கு போன் பண்ண. அப்பதான் எதர்ச்சியா நீ அங்க இருக்கிற விஷயத்த சொன்னா. இல்லனா அப்படியே நெத்தில விபூதியை வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி அப்படியே வீட்டுக்கு வந்திருப்ப. என்னையும் என் அம்மாவையும் ஏமாத்திருப்ப. அப்படிலாம் இல்லங்க. ஏண்டி என்கிட்ட போய் சொன்ன? சொல்லு. ஏய் ஏய் ஏய்,
இந்த பாவமா பார்த்தலாம் என்ன ஏமாத்தாத. ஏன் போய் சொன்ன சொல்ல? உண்மையை சொன்னா விட மாட்டீங்கன்னு தான். விட மாட்டேன்னு சொன்னா அந்த இடத்துக்கு நீ போக கூடாது. அதையும் மீறி என்னை ஏமாத்திட்டு அங்க நீ போக கூடாது. இல்ல நீ வீட்டுக்கு வந்தது எனக்கு தெரியாதுன்னு மாமாட்ட சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி மட்டும் நான் சொல்லியிருந்தேன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? உன் அம்மாவும் உன் அப்பாவும் உன்னை திட்டியே தீர்த்திருப்பாங்க. ஆனா நான் பெருந்தன்மைய உன்னை காப்பாத்திட்டேன். ஏங்க உன்னை பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பேசாத. ஒரு கேக்கு வேணும்னா நான் வாங்கி தந்திருக்க மாட்டேன். இத திங்கிறதுக்காக வாடி அங்க போன, அதுவும் பொய் சொல்லிட்டு போயிருக்க. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லடி. உங்களெல்லாம் என்னதான் நாங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாலும் எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு என்னென்னலாம் பண்றீங்க நீங்க? பிறந்த வீட்டுக்கு தானங்க போனேன். பிறந்த வீட்டுக்கு போனது தப்பு இல்ல, ஆனா போன காரணம் தப்பு. பொய் சொல்லிட்டு போனது தப்பு. முதல்ல என்கிட்ட சொல்லாம உங்க அம்மா வீட்டுக்கு போவ. நான் கண்டுபிடிக்கலனா அப்படியே சினிமா ஷாப்பிங்னு போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிதானே? அதெல்லாம் இல்லங்க. அது என்னடி திடீர்னு உங்க அன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாட்டலாம் நீதான் ஏற்பாடு பண்ணீங்களா? இல்லங்க, நான் பண்ணல. அந்த அழகு மலருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது தான் குறைச்சலா? மேடம் அதுக்கு வாழ்த்த போயிருக்கீங்க. ஏண்டி இதுக்கு நீ பேனர் அடிச்சு கட்டியிருக்க வேண்டியதானே? இல்ல ஊர் முழுக்க செவத்துல போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்க வேண்டியதானே? இல்ல எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். உங்க அண்ணன் எல்லாத்துக்கும் பஞ்சப்பாட்டு பாடுவான். இப்போ பொண்டாட்டிக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்கு மட்டும் அவன்கிட்ட காசு இருக்கோ? சரி, அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். நீ எதுக்கடி பொய் சொல்லிட்டு அங்க போன? தப்புதாங்க. வயசான காலத்துல எங்க அம்மாவை நீ தான் பாத்துக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள பிள்ளைங்கள பார்க்க சொல்லிட்டு நீ பாட்டுக்கு ஜாலியா கிளம்பி போயிருக்க. உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? ரேவதி, இப்பெல்லாம் நீ ரொம்ப ஆடத் தொடங்கிட்ட. உனக்கு கொஞ்சம் கூட என் மேல பயம் இல்லைல்ல? இருக்குடி, இன்னைக்கு இருக்கு. வீட்டுக்கு போய் உன்னை நான் கவனிச்சுக்கிறேன்.